திருச்சிற்றம்புடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். திரு அருள் ஞான பெருவெளி தேர்ந்தோர் திருமுறை சித்தாந்தம் சீர்சால் திருக்குறளார் பாமொழியும் வாழ்வியற் பண்பாற் புலவராம் தேமொழியார் வையத்துணை. திருச்சிற்றம்பலம். அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். தமிழில் மந்திரங்கள் இல்லை என்பது பலரின் கருத்தாக இருக்கின்றது. சமஸ்கிருத மொழியில் சொல்லப்படுபவன மட்டுமே மந்திரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழில் சொல்லப்பட்டன அனைத்துமே தோத்திரங்கள் அல்லது பாடல்கள் என்று நினைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான செய்தி, மந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எது மந்திரம்? சமஸ்கிருதத்தில் மொழியப்பட்டவைகளா, தமிழில் மொழியப்பட்டவைகளா, அல்லது வேறு ஏதேனும் எந்த மொழியில் மொழியப்பட்டவைகளா? மந்திரம் என்பதற்கு முதலில் மொழி தேவையில்லை. எந்த மொழியில் சொன்னாலும் அது மந்திரமாகப்படுகின்றது. ஏனெனில் நமக்கு சமஸ்கிருத வேதங்களான 4 வேதங்களை நாம் மந்திரம் என்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அவர்களின் பைபிளை மந்திரமாக கருதுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் அவர்களின் குர்ஆனை மந்திரமாக கருதுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இனத்தவரும் அவரவருக்கென்று சொல்லப்பட்ட சில செய்திகளை மந்திரங்களாக கருதுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்ற மந்திரங்கள் என்றால் அது மிகை. அப்போ மந்திரம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு சூத்திரம் உள்ளது. தமிழில் மொழியப்பட்டிருக்கின்றது. தொல்காப்பியம் என்ற தலைசிறந்த இலக்கண நூலில் சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியர் சொல்லியுள்ளார். இந்த சொற்றொடரில் மொழியை பற்றி அவர் கூறவே இல்லை. இந்த மொழியில் உள்ளன மந்திரம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதற்கு பதில் எப்படிப்பட்டவர்கள் சொன்னது மந்திரம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நிறைமொழி மாந்தர்களாக இருந்து அவர்கள் வாயிலிருந்து வந்த மறைமொழிகள் அனைத்துமே மந்திரங்கள் எனப்படுகின்றன. ஆகவே மந்திரங்கள் என்றால் அதுதான் மந்திரம். இது இந்த மொழியில் உள்ளவைகளோ இவர்கள் சொன்னதோ என்பது அல்ல. ஆகவே தமிழில் பல அற்புதமான மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொல்லப்பட்டவர் அந்த மந்திரங்களை சொன்னவர்கள் அத்துணை பேருமே நிறைமொழி மாந்தர்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஏனெனில் நிறைமொழி மாந்தர்கள் யார்?